லைட்டில் வந்து சேஃப்டி லைட்டு, அதாவது கரண்ட் ஆஃப் ஆனவொன்னே எரியக்கூடிய லைட் இது. இப்போ நம்மகிட்ட இது வந்திருக்கு. இது எப்படி நம்ம சரி பண்ணி இந்த லைட் நம்ம எரிய விட்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இது லைட் இருக்குது, ஃபுல்லாகவே இது எல்லாமே எரியுது. அதே சமயத்தில் வந்து இங்கே உள்ளே வந்து ஒயர் நம்ம எடுத்தோம்னாக்க இந்த சர்க்கியூட் இந்த சர்க்கியூட் இருக்கு இந்த சர்க்கியூட் ஏற்கனவே இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இதுக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கெப்பாசிட்டரில் ஃபிட் பண்ணி இந்த லைட்டு எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர் வந்து ஷார்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனா இந்த ஒயர் நம்ம வெளியே இழுக்க முடியாது. அப்போனா நம்ம வந்து இதில் இருக்கிற பின்னாடி நம்ம கழட்டணும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் நான் போட்டுவிட்டேன். இந்த ஒயர் எடுக்கிறதுக்கோசரம் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் எடுத்துட்டேன். இப்போ அந்த ஒயரை வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே பாருங்க, இந்த ஒயரை இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே அனுப்பி இதில் வழியாக நம்ம வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்து நான் ஒயரை இதில் கனெக்ஷன் பண்ண போகிறேன். அப்படியே லைட்டாக அப்படி மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு இதை அப்படியே வந்து உள்ளே நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணினாக்க இந்த பக்கம் வந்துடும். இந்த ஒயர் அப்படியே மடக்கி இதில் அப்படி மடக்கிட்டு இந்த ஒயர் நம்ம வெளியே எடுத்துட்டு இது என்ன பண்ணுறோம், நமக்கு கொஞ்சம் ஒயரை வந்து நம்ம சீவிக்கலாம். சீவிட்டு இப்போ இந்த ஒயரை நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வசம், என்னுடைய வசதிக்காக என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வசம் என்ன பண்ணிக்கணும், வெட்டி எடுத்துக்கணும். இதில் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ரெண்டு ஒயரு பிளாக் ஒயர் நம்மகிட்ட இல்லை, ஒரே ஒயர் நம்மகிட்ட இருக்குது. அதனால் இது வந்து இந்த ஒயரை வந்து ஒன்லி பிளாக்லேயும் இப்படி ஒரு ஒயர் பிளாக்லேயும் இன்னொரு ஒயர் வந்து ரெட்டுலேயும் கனெக்ட் பண்ணுறோம். இப்படி தனியாக கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒயர் டேப் அடிச்சிட்டோம். ஏன்னா வெளியில் இருந்து எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னாக்க இது வெளியில் இப்படி ஹோல்ஸ் பண்ணி இது வழியாக நான் வெளியே எடுத்துட்டோம். ஒயரை எடுத்துகிட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒயரை என்ன பண்ணிடலாம், இது சீவிக்கலாம். சீவிட்டேன். அடுத்து இந்த லைட்டு வந்து எரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க என்னுடைய மல்டிமீட்டர் இருக்கு இல்லையா, மல்டிமீட்டரை ஆனில் வச்சுட்டு மல்டிமீட்டர் வந்து ஆனில் வச்சுருங்க. ஆனில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு எர்த்து ஒரு மெயின் எதையாவது ஒரு லைட்டில் வந்து கனெக்ஷன் பண்ணால் எரியுதான்னு பாருங்கள். அப்போ இது ரெண்டு மாற்றிக்கிட்டு மெயினில் கனெக்ஷன் கொடுங்க. அதே லைட்டை வச்சுக்கோங்க. மாதிரி எரியுது பாருங்கள். ஃபுல்லாக சொல்கிறேன், எரியுது, லைட் எரியுது. பாருங்கள்,
கனெக்ஷன் பண்ணுறேன், எரியுது. எல்லா லைட்டுமே எரியுது. அப்போ இந்த கனெக்ஷன் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துறோம். அப்படி இல்லைன்னாக்க இதை நம்ம கனெக்ஷன் பண்ணி இதை நம்ம பேட்டரியில், இதுக்கு வந்து சார்ஜ் பேட்டரிங்கிறதால இதில் வோல்டேஜ் கொடுத்துருவாங்க பாருங்கள். எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னாக்கா 200, 2000 இருக்குது பாருங்கள். 2000 ஆம் வந்து 2000 ஆம் இருக்குது. ஸோ இதை நம்ம கனெக்ஷன் பண்ணி இந்த லைட்டில் கொடுத்தோம்னா இது எரியும். இது பாருங்க, இது என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒயர் வந்து இந்த ரெட் ஒயர் வந்து எப்பவுமே ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு அவங்க இருக்கும். இதில் இந்த பேட்டரியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இது ப்ளஸ் இருக்கும், இங்கே வந்து மைனஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெட் ஒயரை கொண்டு போய் ப்ளஸ்லையும், ரெட் ஒயரை கொண்டு இப்படி ப்ளஸ்லையும், மைனஸ் ஒயரை கொண்டு நெகட்டிவ்னு வச்சுருப்பீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைட் எரியும். லைட் எரியுங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த லைட்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது நமக்கு சேஃப்டியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தினாக்கா இந்த சர்க்கியூட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை கனெக்ஷன் தரோம், இந்த ஒயர் கனெக்ஷன் தரோம். அதுக்கடுத்து பார்த்தினாக்கா இங்கே வந்து ஒரு இது இல்லை, அதாவது என்னன்னாக்கா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் போடணும். அந்த ரெசிஸ்டர் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு இதை கனெக்ஷன் பண்ணுறோம். இதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்து இது இந்த லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சால்ட்ரிங்கில் இதில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த சைடில் இதில் ப்ளஸ் இருக்குது, இந்த சைடில் மைனஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்கும், இந்த பக்கம் மைனஸ் இருக்குது. அது மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இது வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ கெப்பாசிட்டரில் நீளமாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, சின்னதாக இருக்கிறது வந்து மைனஸு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறோம்னாக்க இதெல்லாம் பண்ணுறோம். இதில் பாருங்க, இந்த இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, அதனால இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிடுறோம். உள்ளே வந்து ப்ளஸ் செட் பண்ணிடுறோம், இதை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதில் வந்து மைனஸ் நல்லா வச்சுக்கிட்டு இது பாருங்கள், இதில் ப்ளஸ்ஸும் இதில் மைனஸையும் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்ட்ரிங் வச்சுக்கிறோம். சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா நம்ம இதை கட் பண்ணிடுறோம். தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி இதை நம்ம கட் பண்ணிடலாம்.